வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் 1993 வெளிவந்து கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான குடும்ப படம். நம்ம கேப்டன் நடித்த எங்க முதலாளி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு நேர்மையான நில உரிமையாளராக விஜயகாந்த் நடித்துள்ளார். அவருடைய குடும்ப உறவுகள், காதல், சதி, ஊராட்சி தேர்தல் மற்றும் மனிதநேயத்தின் போராட்டத்தை சுற்றி நடக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் இப்படத்தில் ஒரு நியாயமான, நேர்மையான சமூக நீதி விரும்பும் நாயகனாக நடித்துள்ளார். அவர் தனது உறவினரான நெப்போலியன் செய்த தவறுக்கு உத்தரவாதமின்றி தண்டனை கொடுப்பதை வலியுறுத்துகிறார். இதனால்தான் மாமா மற்றும் குடும்பத்துடன் மோதல் உருவாகிறது. கஸ்தூரி நடித்த கல்யாணியுடன் சிறுவயதிலிருந்து நாயகனுக்கு காதல் இருக்கிறது. ஆனால் கல்யாணியின் தந்தை சீதாராமன் விஜயராகுநாதனுக்கு எதிராக மோதலை உருவாக்கி தனது மகளுக்கு வேறு திருமணம் செய்வதற்கு திட்டமிடுகிறார். விஜயராகுநாதன் அத்தகைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி கல்யாணியையே திருமணம் செய்து கொள்கிறார். படத்தில் பின்னணியில் ஒரு வில்லனாக நாராயணா ரெட்டி அறிமுகமாகிறார். அவர் விஜயராகுநாதனின் குடும்பத்துக்கு எதிராக சதித்திட்டங்களை அமைக்கிறார். இதை எதிர்த்து நாயகன் எவ்வாறு எதிர் நின்றார் என்பதுதான் கதை வடிவம். இதில் விஜயகாந்த் கதையின் நாயகனாக உயிரோட்டமாக நடித்திருக்கிறார். கஸ்தூரி மென்மையான நடிப்பில் காதலி மற்றும் மனைவியாக நடித்திருக்கிறார். நெப்போலியன், ராதாரவி, விவேக், மேலும் வித்தியாசமான சப்போர்ட்டிங் ரோல்ஸ், இளையராஜா இசை, பாடல்கள், பிஜிஎம் எல்லாமே கதையோடு ஓடுகிறது. இவர்கள் கூட்டணி ஒரு பலமான குடும்ப கதையை சரியான திரைக்கதையுடன் வழங்கியிருக்கிறார்கள். எங்க முதலாளி என்பது ஒரு வழக்கமான மசாலா படமல்ல. இதில் நம்மூர், நம்ம வாழ்க்கை, உறவுகள், காதல், கஷ்டம், நியாயம் மற்றும் சதிகள் எல்லாமே இருக்கின்றன. இது ஒரு முழுமையான குடும்பம் அண்ட் சமூகமும் சார்ந்த நியாயப்படைப்பாக பார்க்கலாம். இப்படம் விஜயகாந்த் அவர்களின் முக்கியமான படங்களில் ஒன்றாகவும் 90களின் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த படமாகவும் நிச்சயமாகும். இதுபோல் உங்களுக்கு பிடித்த படம் எது என்பதை கமெண்டில் சொல்லவும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.